Welcome and welcome to Cook with Martina. கல்யாணத்துக்கு போனா அங்க ஒரு பொட்டேட்டோ தருவாங்க தெரியுமா? ரொம்ப அருமையா இருக்கும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சூடான உடனே எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரா, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2 எடுத்திருக்கேன். அதை 4 நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. குவார்ட்டர் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திக்கிறேன். பொட்டேட்டோன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இதை விதவிதமா நம்ம செய்யலாம். பட் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டுங்க. சூடான சாப்பாட்டில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க டிஷ்ஷுக்கு போகலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை குக் பண்ண விடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இனி நம்ம மசாலாலாம் தான் நம்ம சேர்த்துக்க போறோம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் டர்மரிக், ஒரு 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் மல்லித்தூள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அண்ட் சால்ட் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆனால் அளவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்க வேக வைக்கும் போதே நான் சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகும். ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சீக்கிரம் உடஞ்சி போகும். ஆனால் நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்ப யம்மியாக தான் இருக்க போகுது. ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வாங்க நம்ம கொத்தமல்லியோட நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இப்போவே நினைச்சா நீங்க பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தா போதும். போய் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு என்கிட்ட சொல்லுங்க. உங்க கல்யாண வீடு பொட்டேட்டோ ரெடியோ ரெடி.